வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் பிரச்சனை, வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை. காய் இருந்ததுன்னா நிறைய காய் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். சில காய் வந்து ரொம்ப நாளைக்கு வைக்கும், ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. நான் மோஸ்ட்லி சொரக்காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், வெளியே தான் வைப்பேன். பீக்கங்காய் அதுவும் வெளியே தான் வைப்பேன். பட் வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்தது ரொம்ப நாள் தாங்கும்னு எனக்கு தோணலை, 2-3 நாளுக்கு கூட வரும்னு தோணலை. அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து 2யும் கண்டிப்பாக இன்றைக்கே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அது நம்ம ஏற்கனவே மாவு அரைக்கிறதுக்காக அரிசி வேறு ஊற வச்சுருக்கேன். அப்போ வந்து நைட்டுக்கு வெஜிடபிள்ஸ் பெரும்பாலும் செய்ய மாட்டோம், பகல் நேரத்தில் மட்டும்தான் செய்யறதுனால 2-3 நாளைக்கு வந்து அது தாங்காது அப்படிங்கிறக்காக 2மே. அப்புறம் நேற்றுக்கு சொரக்காய் செய்யலான்னு பிளான் பண்ணி அதுவும் செய்யலை, கட் பண்ணி மட்டும் நைட்டு எடுத்து வச்சுருந்ததுனால அதையும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சரி சொரக்காய் வறுத்து பீக்கங்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. சரி பீக்கங்காய் வந்து சாம்பார் வச்சு சொரக்காய் வறுக்கலான்னு சொல்லி நினச்சிருந்தது. சொரக்காய் சாம்பார் வச்சு பீக்கங்காவை வறுத்துக்கலாம். நாங்கள் பீக்கங்காய் வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டோம் அதிகமாக. ஏன்னா அது வாங்கிட்டு வந்து அங்கே வாங்குறப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறப்ப கசப்பாக இருக்கும். ஒருவேளை எனக்கு பார்த்து வாங்க தெரியலையோ என்னவோ தெரியல, ஆனால் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் வாங்கிட்டு வந்தோம். எப்போ சில டைம், எல்லா டைமும் அப்படி இருக்காது, சில டைம் அப்படி இருக்கும். அதனால் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கவே மாட்டேன், ரொம்ப ரேராக தான் வாங்குவேன். இந்த தடவை நிறைய பீக்கங்காய் இருந்தது, ரொம்ப பிஞ்சாக இருந்தது. அது வறுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்தாலும் சரி, சாம்பார் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் செஞ்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பீக்கங்காய் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் வறுத்துட்டு சொரக்காய் சாம்பார் வச்சிடலாம். சாம்பாரும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்து கூட பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசைன்னு ஊற்றினோன்னா மாவு இன்றைக்கி தான் அரைச்சி வைக்க போகிறேன். ஒரு வேளை மாவு நல்லா புளிச்சு வந்திருந்ததுன்னா அது கூட தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பீக்கங்காயில் கசப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் நைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டிஷ் 4 டிஷ் வந்து பிளான் பண்ணிவிட்டேன். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேனால் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருப்போம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் டேயில் யாருக்கு ஸ்பெஷலோ அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அந்த மெனு தான் கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சும்மா சாதாரண நாளில் இது மாதிரி நம்ம பிளான் பண்ணி வைக்கிறது அந்த நேரத்துக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் எவ்வளோ டைம் இருக்கோ இல்லை நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஷ் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி மாறுச்சு.